தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே கோழி கடைக்காரர் கை கால்கள் கட்டப்பட்டு கழுத்தில் வெட்டுக்காயங்களுடன் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். மனைவியின் நடத்தையில் சந்தேகமடைந்து அடிக்கடி சண்டை போட்டு வந்தவருக்கு நாள் குறித்தது யார்? மனைவி மற்றொருவரிடம் தொடர்பில் இருப்பதாக நினைத்து அடிக்கடி தகராறு செய்து வந்த கோழி கடைக்காரர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். மனைவியை விசாரணை வளையத்திற்குள் வைத்துள்ள நிலையில் கொடூரமாக அரங்கேறிய சம்பவத்தில் நடந்தது என்ன? தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டை அடுத்த எர்ணஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் 42 வயதான குமார். இவர் ஏற்கனவே திருமணமாகி முதல் மனைவியை பிரிந்த நிலையில் இரண்டாவதாக கோவிந்தம்மாள் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 15 வயதில் பவித்ரா என்ற பெண் பிள்ளையும் 8 வயதில் கிருத்திகா என்ற பெண் பிள்ளையும் உள்ளனர். குமார் பாலக்கோடு அரசு போக்குவரத்து பணிமனை அருகே கோழி கறிக்கடை வைத்து நடத்தி வந்தார். கோவிந்தம்மாளுக்கு கடைக்கு வரும் வாடிக்கையாளர்கள் சிலருடன் தகாத தொடர்பு இருப்பதாக கூறி கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்றிரவு வேலையை முடித்த குமார் கோழிக்கடையிலேயே படுத்து உறங்கியுள்ளார். மறுநாள் விடியற் காலை கைகால்கள் கட்டப்பட்டு கழுத்தில் வெட்டுக்காயங்களுடன் இறந்த நிலையில் இருந்ததைக் கண்டு அவரது தாய் அதிர்ச்சியடைந்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். ஊரே கதிகலங்க வைத்த கொலை தொடர்பாக வழக்கு பதிந்த போலீசார் விசாரணையை தொடங்கினர். உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலை செய்தது யார், கொலைக்கான காரணம் என்ன என்பது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் போலீசார் மனைவி மற்றும் உறவினர்களிடமும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொலையாளி பிடிபட்ட பின்னரே கொலைக்கான உண்மை காரணம் என்ன என்பது குறித்து தெரிய வரும். கோழி கடைக்காரர் கைகால்கள் கட்டப்பட்டு கழுத்தில் வெட்டு காயங்களுடன் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் தருமபுரியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.